ஊழியத்திலும் சரி, உங்க வாழ்க்கையிலும் சரி, எதுக்கும் என்ன பண்ணாதீங்க, ரொம்ப என்ன பண்ணாதீங்க, அர்ஜென்ட் பண்ணாதீங்க. அர்ஜென்டா சில காரியங்கள் செய்வது சரியா நேரங்கள்ல சரியா இருப்பதில்லை. அபிஷேகம் இருக்கிறவங்க அர்ஜென்ட் பண்ண தேவையில்லை, அழைப்பு இருக்கிறவங்க அர்ஜென்ட் பண்ண தேவையில்லை. அதின் காரியத்துல கர்த்தர் சடனா செய்வார். கர்த்தர் செய்கிற காரியங்கள் சடனா இருக்கும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ದಿಸ್ ಮಾರ್ನಿಂಗ್. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக சில காரியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். தமிழ்ல வாசிங்க முதல்ல. 1 சாமுவேல் 18:7. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி, அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாக்காரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்யும்படி, ஐசாயா 29:5 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் ஆதாரத்திலே தான் சில காரியங்களை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். Many enemies will become like fine dust. Your many enemies. So here there was a connection that beautifully it was connected last week. I went back and I was thinking how we missed this for this so many years. இது எப்படி ஆண்டவரே நாங்க மிஸ் பண்ணிட்டோம்? எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியம் அல்லவா? இந்த ஸ்திரீகள் சொன்னதுல எவ்வளவு ஆழம் இருந்தது, எவ்வளவு அதிகாரம் இருந்தது, எவ்வளவு நேர்த்தியான காரியங்கள் இருந்தது. இந்த ஸ்திரீகள் பாடினார்கள். நீங்க நினைக்காதீங்க, பாடும் பொழுது தேவனை மகத்துவங்களை நாம் அறிந்து அதை ருசித்து, அவங்க பாடுகள் மாறின போது அவர்கள் வாயில வந்தது பாட்டு. கோலியாத் விழுந்த போது அவங்க வாயில வந்தது they sang. அவர்கள் பாடினார்கள். இதற்கு முன்பாக அவர்கள் பாடினார்களா, இல்ல பாடுகிறது அவர்களுடைய பழக்கமா, அவர்கள் பாடுகிறவர்களா என்றெல்லாம் தெரியாது. சம்டைம்ஸ் சில நேரங்களில் நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம் என்று ஞானத்தோடு அறிவோடு இங்க வரணும். நான் எல்லாருக்கும் சொல்றேன், தேவனை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும். நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போறோம்னா நமக்கு தெரியும் ஸ்கூலுக்கு தான் போறோம். ஏர்போர்ட்டுக்கு போறோம்னா ஏர்போர்ட்டுக்கு போறோம் நமக்கு தெரியும். தெரியாம எங்கேயோ போறேன் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னாக்கா டிக்கெட் கொடுத்துட்டு ஃப்ளைட்ல போக முடியுமா? ஏர்போர்ட்டுக்கு போறோன்ட்டு நமக்கு என்ன இருக்குது? we know that we are going to ஏர்போர்ட்டுக்கு போறோன்ட்டு நமக்கு தெரியும். ஸ்கூலுக்கு போறோம்னு தெரியும். ஸோ எல்லாம் எங்க போறோம் என்பது நமக்கு தெரியாம, யாரும் தெரியாம போனா நமக்கு என்ன, புத்தி பேதலித்து போய்விட்டது என்று அர்த்தம். ஸோ புறப்படும் போதே நமக்கு தெரியும் எங்க போறோம்னு. அதே போல நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது, நான் சொல்றேன், உலகம் இப்பொழுது பயங்கரமாய் மாறி கொண்டிருக்கிறது. ஒரு பெண் சும்மா இயேசுவினாலதான், ஜீசஸ் இஸ் தி காஸ் ஃபார் மை விக்டரி என்று அவளுடைய விசுவாசத்தை பிரகடனப்படுத்தினது எல்லாருக்கும் என்னையா இருக்கிறது, ஒரு வழியாக மாறி இருக்கிறது. அதை குறித்து பல 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 சர்ச்சைகள், there are so many discussions happening. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு என்று சொல்லும்போது சிலருக்கு அது வேதனையாக இருக்கிறது, சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கிறது. யோசித்து பார்த்தீங்களா? வேற எதை சொன்னாலும், அதே ஒரு அவங்க அப்பா அம்மாவை உயர்த்தி பேசியிருந்தா யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல தப்பா அவங்க கோச்சை சொல்லி அப்படியே பெருமைப்படுத்திருந்தா யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, தப்பா. ஆனா அவ என்ன சொல்லிட்டாளா, என் வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பது என்று சொல்லிட்டாளா. இயேசு என்று சொன்ன உடனே தாங்கிக் கொள்ள. யூ see, sometimes நான் சொல்றேன், இங்க தாவீதுடைய வெற்றியை அவர்கள் கொண்டாடினார்கள்.
தாவீதுடைய வெற்றியை அவர்கள் கொண்டாடின பொழுது அதற்குள்ளே ஒரு காரியம் மறைந்திருந்தது. அது என்ன காரியம் என்றால், இந்த கோலியாத் எப்படிப்பட்டவன், கோலியாத்துக்குள்ள கிரியை செய்த ஆவிகள் எவ்வளவா இருந்தது. கோலியாத் எப்படிப்பட்டவனா இருந்தா, நம்ம வாழ்க்கையில கோலியாத்தை சந்திக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட கோலியாத், அது எப்படிப்பட்ட காரியம் என்பதை நாம் அறியும்படியாக இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கோலியாத் எப்படிப்பட்டவன், 10,000. See, they are able to understand the intensity. There is a battle for everybody, but don't fight battles that are not yours. உங்களுக்கு அல்லாத யுத்தங்களை நீயும் நானும் செய்யக்கூடாது. அநேக நேரங்கள்ல பிசாசு நம்மளை எப்படி என்கேஜ் பண்ணிடுறான் தெரியுமா? How does he engage us? He engages us in battles that is not ours. He engages us in battles that is not. ನಮಗೆ ಅಲ್ಲದಾದ ಯುದ್ಧಗಳನ್ನು ಮಾಡುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತಾನೆ. ನೀನು ನಿನಗಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ಯುದ್ಧಗಳನ್ನು ನೀನು ಹೋರಾಡುತ್ತಿರುವಿಯಾ? ಕೆಲವೊಮ್ಮೆ ನಮಗೆ ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆದು ಬಿಡುತ್ತೆ, ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಸಿಕ್ಕಾಕೊಳ್ತೇವೆ. ಇದು ನಾವೇನ್ ಅಂತೀವಿ, ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳುವುದು. ಸೌಲನು ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡ. ಎಂತ ಒಂದು ಕಾರ್ಯ? ತನಗೆ ಅಲ್ಲವಾದ ಒಂದು ಯುದ್ಧ. ನಮಗಾದ ಯುದ್ಧಗಳನ್ನು ನಡೆಸಲು ದೇವರು ಶಕ್ತಿ ಕೊಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ನಮಗೆ ಜಯವನ್ನು ದೇವರು ನೀಡಲು ಸಿದ್ಧರಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಮಗೆ ಅಲ್ಲದ, ನಮಗೆ ಅಂತ ಮೀಸಲಾಗದಂತ, ನಮಗೆ ಅಲ್ಲ ಅದು. ನಾನು ಯಾರಿಗೋ ಇವತ್ತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಆ ಯುದ್ಧ ನಿನ್ನದಲ್ಲ. ದಟ್ ಬ್ಯಾಟಲ್ ಇಸ್ ನಾಟ್ ಯುವರ್ಸ್. ದಟ್ ಚಾಲೆಂಜ್ ಇಸ್ ನಾಟ್ ಫಾರ್ ಯು. ದಟ್ ಚಾಲೆಂಜ್ ಇಸ್ ನಾಟ್ ಅಬೌಟ್ ಯು, ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಫಾರ್ ಯು. ಆ ಒಂದು ಸವಾಲು, ಆ ಒಂದು ಯುದ್ಧ, ಆ ಒಂದು ಮಾತು, ಆ ಒಂದು ಕಾರ್ಯ, ಅದು ನಿನ್ನಗಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. ಅದನ್ನು ನೀನೇನ್ ಮಾಡ್ಕೋಬೇಡ. ಅದನ್ನು ನಿನಗಾಗಿ ನೀನು ಅದನ್ನು ಕೈಲಿ ಎತ್ಕೊಂಡು ಹೋರಾಡಲು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಇವರು ನೋಡುವುದಾದ್ರೆ, ಇವರು ಗೋಲಿಯಾತನನ್ನು ವರ್ಣಿಸಿದರು. ಗೋಲಿಯಾತನಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಆ ದುಷ್ಟ ಕ್ರಿಯೆ ಎಷ್ಟಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಆಳವನ್ನು ಅರಿತು ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದರು, ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹಾಡಾಗಿ ಹಾಡಿದರು. ಅವರು ಹಾಡಿದ್ರು, ಅದ್ರ ಬಿಟ್ರು. ಆದರೆ ಸೌಲನು ತನಗಲ್ಲವಾದ ಯುದ್ಧವನ್ನು ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡ. ಅವನು ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ದಾವೀದನ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡಲು ಅವನೇನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟ, ಅದು ಅವನಿಗೆ அவசியமில்லதಂತ. இட் வாஸ் நாட் நெசசரி ஃபார் சால் டு ஃபைட் அகேன்ஸ்ட் டேவிட். நீங்க பாருங்களேன், நீங்க பாருங்க, நீங்க படிச்சுட்டே வாங்க. ಸೊ ಇವ್ರು ಏನಾಗ್ಬಿಟ್ರು, ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಕೂಡಿರುವ ನಿನ್ನ ಶತ್ರುಗಳು. ಇವ್ರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ರಪ್ಪ? ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ಈ ಗುಂಪು ಗುಂಪಾಗಿದ್ದವರೆಲ್ಲ ಎಲ್ಲಿದ್ರು? ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ರು ಈ ಶತ್ರುಗಳು? ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಎದ್ದು ಬಂದ್ಬಿಟ್ರ? ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಶತ್ರುಗಳು ಆಗ್ಬಿಟ್ರ? ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಇದು ನಡೀತಾ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ, ಇದು ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ನಡೀಲಿಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರು ಕೊಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಏನಂತ ಈ ಹೆಂಗಸರು ಹಾಡುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ಇದು 10,000. 40 ದಿವಸ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, ಇವರನ್ನು ಬಂದು ಇಡೀ ದಿನ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದ. ಇದನ್ನು ಅವರು ಕಂಡುಕೊಂಡರು ಈ ಹೆಂಗಸರು. ದೇವರ ಆತ್ಮ ಬೇಕು ನಮಗೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು. ನೀವು ಹೇಳ್ಬೋದು, ನನಗೆ ಜ್ಞಾನ ಇದೆ, ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದೀನಿ, ನನಗೆ ಎಷ್ಟೋ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇದೆ, ನನಗೆ ಇಷ್ಟು ವಯಸ್ಸಾಗಿದೆ, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ, ನನಗೇನು ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನನಗೆ ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ಕೊಟ್ಟು ನಾನು ತಿಳ್ಕೊಬೇಕಾಗಿಲ್ಲ. ಈ ಥರ ಚೇರ್ ಹಾಕಿ ಫ್ಯಾನ್ ಹಾಕಿ ಒಂದು ಸ್ಥಳ ಇಟ್ಟು ಅಲ್ಲಿ ಕೂರಿಸಿ ಹೇಳಬೇಕಾಗಿದ್ದೇನೂ ನನಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಕೆಲವೊಮ್ಮೆ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ನಾವು ಓದಿದ್ರು ಕೂಡ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ದೇವರು ಅದನ್ನು ಬಿಡಿಸಬೇಕು. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವು ಅದನ್ನು ಬಿಡಿಸಿ ನಮಗೆ ಕೊಡುವಾಗ ಅದರ ಗೂಢಾರ್ಥಗಳನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ತೇವೆ. ಎಷ್ಟೋ ಬಾರಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಅದಕ್ಕೆ ನಾವು ವಚನಗಳನ್ನು ನಾವು ಓದಬೇಕು. ಓದಿದಾಗ ಅದನ್ನು ಬಿಡಿಸುವ ಕಾರ್ಯ ಎಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ? ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. ಆ ಒಗಟನ್ನು ಬಿಡಿಸುವ ಕಾರ್ಯ ಎಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ? ದೇವರ. ಅದಕ್ಕೆ ಹೇಳೋದು, ಅಯ್ಯೋ ದೇವ್ರ ಸಮೂಹಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಡಿ, ಎಚ್ಚರಿಕೆ ಹೊಂದ್ಕೊಳ್ಳಿ. ಗೊತ್ತಿಲ್ಲ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ನಷ್ಟ ಬರುತ್ತೋ, ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೇಳ್ತಾರೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾವು ಏನ್ ಮಾಡಿಬಿಡ್ಬೇಕು? ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯದ ಒಗಟನ್ನು ಬಿಡಿಸುವ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತಿರಬೇಕು. ಆಗ ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತಿರುವಾಗ ನಮಗೆ ಒಗಟು தன்னஷ்டக்கு தானே பிச்சுக்கொள்ளತ್ತೆ. ஆமென். அப்போ பாருங்க, இவர்கள் பாடினார்களாம்.
அப்போ இந்த 2 வசனத்தையும் நம்ம நன்றாய் கவனித்து பார்க்கலாம். இங்க சொல்கிறது அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? திரளான, தமிழ்ல வாசிங்க 29:5. உன்மேல் வருகிற ಉನ್ಮೇಲ್ ವರಿಗಿರ ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಇವ್ರ ಮೇಲೆ ಬೀಳುವಂತ ಬರುವಂತ ಒಂದು ಗುಂಪು, ಕಾಣದೇ ಇರುವಂತ ಗುಂಪಾಗಿರ್ಬೋದು, ನಾವು ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ಗುಂಪಾಗಿರ್ಬೋದು. உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடித்தூள தனையாகவும். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு ஆண்டவர் இந்த பிராமிஸை கொடுத்திருந்தார். நான் யோசிக்கிறேன், சவுல் என்ன ஆயிட்டான்? பயங்கரமா எழும்பிட்டான். சவுல் என்ன ஆயிட்டான்? அங்க இருந்த கோலியாத்து மெதுவா நகர்ந்து எங்க வந்துட்டான்? சவுல் கிட்ட வந்துட்டான். எதனால? கோலியாத்து ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு எப்போ நீங்க கோலியாத்தை கண்டு கொள்றீங்க பாருங்க, அப்போ அவன் என்ன ஆயிடுறான்? அலர்ட் ஆயிடுறான். ஆனா நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அவன் உள்ளுள்ளே செய்து கொண்டிருப்பான். அதனால தான் சில நேரங்களில் you should call out Goliaths. You should call out Goliaths. கோலியாத்துகளை பேர் சொல்லி அழைக்க வேண்டும். ஆமென். You should call out Goliaths. Call out. எனக்கு தெரியாது யார் யார் என்னென்ன கோலியாத்கள் நம்மளை சுற்றில் இருக்குது, ஆனா இருக்குதுன்னு நான் சொல்றேன். அப்போ என்ன செய்யணும்? ஆவியானவர் நமக்கு காட்டும் பொழுது அவைகளை பேர் சொல்லி அழைக்கணும். அவைகளை மூடி மறைக்க கூடாது. அவைகளுக்காக பரிந்து பேசக்கூடாது. Be careful for what you are interceding, what you are trying to cover up. எதுக்காக பரிந்து பேச வைப்பான் தெரியுமா? கோலியாத்துக்கு பரிந்து பேசலாமாங்க? கோலியாத்துக்கு என்ன பண்ணலாம்? Can you talk on behalf of Goliath? இந்த பெண்கள், நான் சொல்றேன், அவர்களுக்கு வித்தியாசமான அபிஷேகம் நிச்சயமாகவே இருந்தது. அவர்கள் கோலியாத்துக்கு எதிராக they called out. அவர்கள் சொன்னார்கள். என்ன? முதல்ல அவங்களை சொல்ல விடலை. முதல்ல அவர்கள் சொல்ல விட்டிருந்தா முதல்ல அவர்கள் சொல்லி இருப்பார்கள். முதல்ல அவர்கள் சொல்லி இருப்பார்கள். சிலருக்கெல்லாம் நீங்க சொல்ல மறந்ததை சில நேரங்களில் அப்படியே வைத்து விடாதீங்க. உங்கள் கண்களிலே காண்கிற கோலியாத்தை யார்கிட்ட இருந்தாலும் பரவாயில்லை, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் எவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா கோலியாத் என்றால் அது கோலியாத் என்று கூப்பிடப்பட வேண்டும். கால் ஸ்பேட் ஸ்பேட். அது என்ன பண்ணக்கூடாது? வேற பேர் வைக்க கூடாது. அது 10,000. அப்படி சொன்ன உடனே தான் அது ಎಷ್ಟು தீக்ஷ்ணமானது என்று தெரிந்தது. சில நேரங்களில் ஏமாற்றுகிற சில சுபாவங்கள் இருக்கும் பொழுது, சில காரியங்கள் இருக்கும் பொழுது நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது? அதை பூசி மறைக்க கூடாது. அது என்ன பண்ணக்கூடாது? பூசி முழு பூசணிக்காவை சாப்பாடுல மறைச்சாங்களாய. மறைக்க முடியுமா? மறைக்கவே முடியாது. அப்போ இங்க இருந்த அபிஷேகம் என்ன? இருக்கிறதை உள்ளதை உள்ளபடி பேசுகிற அபிஷேகம் தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஏனென்றால் அப்படி பேசும்போது கோலியாத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். தொடர்ந்து வாசிங்கம்மா. உன்மேல் வருகிற அந்நியரின் திரள். அப்போ இவங்க மேல என்ன வந்துச்சு? அந்நியரின் திரள். நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இங்க பெற்றுக்கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சில காரியங்களை, அந்த அர்த்தங்களை மாத்திரம் தேவன் நமக்கு சொல்கிறதை நம்ம கொஞ்சம் பிடித்துக் கொள்ளலாம். முதலாவதாக நீயும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இந்த திரளை முதல்ல என்ன பண்ணோம்? பேர் சொல்லி அழைக்கணும். அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் இன்றைக்கு பேர் சொல்லி, அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு பேர் இருக்குது. அதுக்கு என்ன இருக்கு? பேர் இருக்கு. பேர் இருக்கு தேவப்பிள்ளைய, பேர் இருக்கு. அந்த பேர் சொல்லி அழைக்கும் பொழுது அது என்னவாய்? அது சத்ரு என்று தெரியும். இல்லை என்றால் அது ஃப்ரெண்ட் என்று சொல்லி அது மேலே கையை அதனோட என்ன பண்ணுவோம்? மேலே தோள் மேலே கை போட்டு நடந்து போயிட்டே இருந்துருவோம். சிலது சத்ரு என்று, சிலது பிசாசுடைய கிரியை என்று, சிலது நமக்கு தேவையில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலது நமக்கு தேவையில்லைங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சிலதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? என்னைக்காச்சும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க? எல்லார்கிட்டையும் நல்லா இருப்பாங்க. அவங்க வேண்டுமோ வேணும் எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அவங்க எப்படி பண்ணாலும், அவங்க என்ன செஞ்சாலும், அவங்க எவ்வளோ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் இவங்க மாத்திரம் என்ன இருப்பாங்க? என்ன சொல்லுவாங்கன்னா தெரியாது. என்னைக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு
உதவி செய்வாங்க, அவங்க உனக்கு உதவி செய்வாங்க என்று மற்றவர்களுக்கு அவர் செய்கிற துரோகத்தை நீ பேசாமல் அவர்களோடு இணைந்து போவாய் என்று சொன்னால் ஒரு நாள் அவர்கள் திருந்து விடுவார்கள், உனக்கு அது ஆபத்தாய் மாறிவிடும். அவர்கள் திருந்த கர்த்தர் ஏதாவது ஒரு வழி வைத்திருப்பார், ஏதோ ஒரு வழியில் அவர்கள் திருந்து விடுவார்கள். ஆனால் உன்னுடைய இந்த அல்டீரியர் மோட்டிவ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அல்டீரியர் மோட்டிவோடு என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்றேன், சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம சொல்லி சத்ருவானால் பரவாயில்லை என்று பலதரம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை சொன்னால் பரவாயில்லை, அந்த ஆத்மா பிழைத்து கொண்டால் அதில் பங்கு உனக்கும் எனக்கும் இருக்கிறது. அப்போ இந்த திரளானவர்கள் என்ன பண்ணினார்கள், எழுப்பினார்கள். உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடித்தூளத்தனையாகவும், பொடித்தூளத்தனையாகவும், பலவந்தரின் திரள், பலவந்தர் ரெண்டு கூட்டத்தை இங்க பேசப்படுகிறது. ஒன்றேனா பலவந்தர், அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க பேச முடியாது, அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்க கிட்ட நீ என்ன சொன்னாலும் அவர்கள் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடுவாங்க. எவ்வளோ நீ போராடி கேட்குற மாதிரி இருக்கும். அப்பா கேட்டுட்டாங்கப்பா, வா சூப்பர்ப்பா, இன்னைக்கு எப்படியோ எல்லாம் கேட்டு என்ன ஆயிடுச்சு, எல்லாம் கேட்டுட்டாங்கப்பா, கரெக்டாக முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு இருக்கும். ஆனால் மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னு ஒன்றும் தெரியாது, மறுபடியும் அதே காரியங்கள் எழும்பி வரும். அப்போ இவர்களுக்கு என்னன்னா, சிலருக்கு இருக்கிற பலவீனம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் உடைக்கப்படுவதாக. அதுதான் நீங்க சொல்றார், பலவானுடைய காரியங்கள் என்ன ஆகுமா, முறியடிக்கப்படுமா. பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்களத்தனையாகவும் இருக்கும், அது திடீரென்று சடிதியாய் சம்பவிக்கும். சொல்றாரு, இந்த சவுல், இந்த தாவீதுக்கு என்ன இருந்தது, ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் போயிட்டே இருக்கிறான். ஆனா அவன் என்னைக்குமே அவனை அந்த ராஜபாரத்தில் உட்கார வரைக்கும் சவுலை மட்டும்தான் அவன் ராஜாவாய் பார்த்தான். ஊழியத்திலும் சரி, உங்க வாழ்க்கையிலும் சரி, எதுக்கும் என்ன பண்ணாதீங்க, ரொம்ப என்ன பண்ணாதீங்க, அர்ஜென்ட் படாதீங்க. என்ன பண்ணாதீங்க, அர்ஜென்ட் படாதீங்க. அர்ஜென்ட்டா சில காரியங்கள் செய்வது சரிய நேரங்களில் சரியா இருப்பதில்லை. இவன் அர்ஜென்ட் படலை, அபிஷேகம் இருந்தது. அபிஷேகம் இருக்கிறவங்க அர்ஜென்ட் பண்ண தேவையில்லை, அழைப்பு இருக்கிறவங்க அர்ஜென்ட் பண்ண தேவையில்லை. அதின் காரியத்தில் கர்த்தர் சடனா செய்வார். கர்த்தர் செய்கிற காரியங்கள் சடனா இருக்கும். ஐயோ நம்ம நினைப்போம், இத்தனை வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இத்தனை நாட்கள் சும்மா இருந்துட்டேனே. நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், சபை கட்டுகிற விஷயத்துல யோசிச்சுட்டே இருந்தேன். எத்தனையோ நாட்கள் செய்ய முடியாத ஊழியத்தையெல்லாம் நம்ம வந்து அங்கே சில காரியங்களை செய்வதனால பெற்றுக்கொண்டிருக்கலாங்க. உண்மையாலே சொல்கிறேன், அது முடியறதுக்குள்ளே மறுபடியும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் யோசித்துக்கொண்டேன், ஆண்டவரே அப்போல்லாம் செஞ்சோம், நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, என் வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. பாஸ்டர் நினைக்கிறேன், அவர் நிறைய காரியங்களை அப்படியே டபுள் ட்ரிபிளாய் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை அவருக்கு தந்திருக்கிறார். ஒரு நம்ம எத்தனையோ வருஷம் நான் ஊழியம் செய்ய முடியல, ஐயோ நான் ஊழியமே செய்யல, ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் எழுப்பி கொண்டிருக்கிறது. அது சின்னதோ பெரிதோ என்பது கவலை இல்லை, ஆனா என்னுடைய பங்கு அங்கு இருக்குமானால் அது என்னுடைய ஊழியம். அது எனக்கு நான் பல நாள் செய்யாததை என்னையும் ஒரு ஊழியக்காரியாய் உங்களையும் மாற்ற முடியும். நான் சொல்றேன், விட்டுடாதீங்க இந்த வாய்ப்பை, விட்டுடாதீங்க இந்த வாய்ப்பை. அது ஜெபிங்க, அட்லீஸ்ட் அங்கே போய் நில்லுங்க, ஏதாவது ஒரு பங்கு உன்னோட அங்கே இருக்கட்டும். ஐ திங்கிங் சம் பீப்புள் ஆர் நல்லா ரிச்சாக பெரிய மூட்டை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா, தேவராஜ்யத்தில் செய்வதெல்லாம் தேவனிடத்தில் கணக்கு இருக்கிறது. ஐயோ எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று இருந்து விட்டோம் என்று சொன்னால் நிறைய பெரிய வாய்ப்பை நாம் இழந்து போவோம். இன்னும் லைஃப் இருக்குது, நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைத்ததை நான் சொல்லிக்கிட்டேன், ஐயோ நான் எப்படியா என்ன பண்ணிக்கணும், இந்த நேரத்தை யாருக்கோ சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தேன், பா இது ஒரு நல்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. ரொம்ப நாள் நமக்கு செய்ய முடியல, ரொம்ப நாள் ஊழியம் செய்யலையா, இது வரைக்கும் நான் ஊழியமே செய்ய முடியல, எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. நான் சொல்றேன், தேவ சமூகத்துக்கு ஓடிடுங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது எடுத்து பெருக்கி தட்டி வேட்டி வேதிச்சு வச்சிடலாம். அதனால வருகிற பலன், அந்த ஊழியத்துக்கு ஒத்த பலனை தேவன் தருவார். இங்க பிரசங்கித்தால் மாத்திரம் இல்லை, அங்க பெருக்குனா கூட அதற்குரிய பலன், அதற்குரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கிறது. சில பேர் ஐயோ ஆலியா ஓட வேண்டாம்,
காத்தாலேருந்து நைட் வரைக்கும் அங்கே இருக்கும்போது நான் யோசிக்கிறேன், வித்தியாசமான அபிஷேகத்தோடு தேவன் அவரை எழுப்ப போகிறார். வித்தியாசமான பயங்கரமான அபிஷேகம் கண்டிப்பாக அங்கே வேலை செய்கிற நான் பிரதர்ஸ்க்கும் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் வித்தியாசமான அபிஷேகத்தோடு உங்களை நடத்துவார். ஏனென்றால் தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெறுகிற அத்தனை பேருக்கும் வித்தியாசங்கள் உண்டு, அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு, அத்தனை பேருக்கும் இந்த வசனம் சொந்தமாகும். சத்ரு தோடு புடியாயானாம். ஏன் தெரியுமா? அவர்கள் தேவன் மேல வாஞ்சியா இருந்தான், தேவனை பற்றி கொண்டிருந்தான். எல்லாரும் தேவனை விட்டு தூரம் போனது போது சிலர் மாத்திரம் அவரை பற்றி கொண்டு, சிலர் மாத்திரம் என்ன அவமானம் வந்தாலும், எந்த நிந்தை வந்தாலும், யார் என்னை ஒதுக்கினாலும், யார் என் கூட இருக்கிறவர்கள், என்னை சார்ந்தவர்கள், even those who are close to me, அவர்கள் போலும் என்னை கைவிட்டாலும், அவர்களும் என்னை பகைத்தாலும், ஆண்டவரே நான் உமக்காக ஓடுவேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு சத்ரு பயப்படுகிறான். சவுலால தாவீது மேல கை போட முடியல. சவுலை வீழடிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் யாருக்கு கிடைத்தது? தாவீதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. Every time he had an opportunity to finish off Saul. எல்லா நேரம் அவனுக்கு கிடைத்தது. ஆனா ஒரு முறையும் சவுல் அவனை தேடி தேடி என்ன ஆயிட்டான்? டயர்ட் ஆயிட்டான். நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சவுல் தேடி தேடி டயர்ட் ஆகணும். அதுதான் உனக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம். சொல்லுங்களேன் ஆமென். சவுல் டயர்ட் ஆகணுங்க, தாவீது என்னைக்குமே டயர்ட் ஆக மாட்டான். சரீரத்தில் சில பலவீனம் வரலாம், சில பேர் நம்மளை என்ன நினைக்கலாம், இதுக்கெல்லாம் என்ன இவங்க அப்படியெல்லாம் சொல்லலாம். நான் ஒன்று மாத்திரம் அறிந்திருக்கிறேன், அதாவது அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? சவுல் பின் தொடர்ந்தாலும் அது தொட முடியாத அபிஷேகம். சிலர் குடும்பங்களை தேவன் அப்படி வைத்திருக்கிறார். சில நேரங்களில் கோலியாத்துகளும் சவுல்களும் புறப்பட்டு வரும் பொழுது தேவன் சிலரை அதற்கு மீசலாக அதை மீட்டு வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுங்க. இல்லை என்றால் இன்றைக்கு சவுல் என்ன பண்ணியிருப்பான்? சவுல் கையில மாத்திரம் தாவீது சிக்கி இருந்தா என்ன ஆயிருக்கும்? தௌடு புடியா இருப்பான், அப்படியே விழுந்தடிச்சு போயிருப்பான். ஆனால் கர்த்தர் ஏன் தெரியுமா? இந்த தாவீதுக்கு ஆடு மேய்க்கிறவராக இருந்தாலும் சரி, ராஜாவாக அபிஷேகம் பட்டப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியம் அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான். ஒரே ஒரு காரியம் வைத்திருந்தான். நான் இன்றைக்கு இவரை அறிந்திருக்கிறேன், இவருக்காகவே வாழுவேன், இவரை மாத்திரம் ஆராதிப்பேன், இவருக்காக நான் வாழுவேன். இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு இங்கேருந்து போதேவப்பள்ளிய, நீ எங்கேருந்து யாரா இருந்தாலும் கவலை இல்லை. ஒரே ஒரு காரியம் செய். ஆண்டவரே, நான் எவ்வளவு விழுந்தாலும் உம்மை ஆராதிப்பதை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை பின்பற்றதை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை தொடர்ந்து கொண்டேதான் நான் இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் விலக முடியாது ஆண்டவரே. அடிக்கடி சத்ருவை பார்த்து இப்படி சொல்லணும், பிசாசே நீ எது வேண்டுமானாலும், யோபு பாருங்க, என்ன வேண்டாலும் திருடு, என் விசுவாசத்தை உன்னால திருட முடியாது. என்ன வேணாலும் திருடு, அவர் மேல நான் வைத்திருக்கிற நம்பிக்கை நீ திருடவே முடியாது. அவர் மேல நான் வைத்திருக்கிற நம்பிக்கை இது சும்மா வரல, சும்மா வரல, அவர் காட்டினாருங்க, அவர் காட்டினார். எத்தனை பேர் ஆண்டோடைய அன்பை ருசித்திருக்கிறீங்க? நான் கிட்டேந்து ருசித்திருக்கிறேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நான் கிட்டேந்து ருசித்திருக்கிறேன், ஆமேன். அப்படி ருசிக்கலன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்சா சொல்றேன், இவரை நீங்க கிட்டேந்து ருசிக்க முடியும், இவரை கிட்டேந்து பார்க்க முடியும், இவரை தொட முடியும். இவருடைய வஸ்திர தொங்கலை துணிகிறவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். இவருடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொள்ள முடியும். That is how close he is to us. சில நேரங்கள் மனுஷர்கள் நமக்கு க்ளோஸா இல்லை, மனுஷர்கள் நமக்கு சாதகமா இல்லை. ஐயோ மனுஷர்கள் எனக்கு இப்படி இல்லை அப்படி இல்லை என்று எத்தனை காரியங்கள் நாம் புலம்புகிறோம், எத்தனை வாட்டி அதை சொல்லி 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 அழுகுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய நாமத்தில் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், லார்ட் ஐ நீட் யூ லார்ட், ஐ நீட் யூ லார்ட், ஐ நீட் யூ லார்ட். சொல்லாமா, ஐ நீட் யூ லார்ட். எனக்கு நீங்க தேவை ஆண்டவரே, எனக்கு நீங்க தேவை ஆண்டவரே, எனக்கு நீங்க தேவை ஆண்டவரே. உமக்கு நான் தேவை இல்லை ஆண்டவரே, நான் எதுவுமே இல்லை ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்கு தேவை. நான் நினைக்கும் போதெல்லாம் ஒன்று நினைப்பேன், ஆண்டவரே நீங்க எனக்கு தேவை, நீங்க எனக்கு தேவை ஆண்டவரே. இதிலிருந்து நான் மீட்டு வரணும்னா நீங்க எனக்கு தேவை ஆண்டவரே. அப்பா இந்த காரியத்தில் நான் ஜெயிக்கணும்னா நீங்க தேவை ஆண்டவரே. அப்பா நான் ஆண்டவரே பிசாசுக்கு நான் ஆண்டவரே விழுந்து போக கூடாது என்றால் நீர் எனக்கு தேவை ஆண்டவரே.
சில பேர் சொல்லுவாங்க படிப்பு நமக்கு ரொம்ப தேவை தேவை, வீடு நமக்கு ரொம்ப தேவை தேவை. ஐயோ சில பேரண்ட்ஸ் எல்லாம் சாமி ஆண்டவரே அது எல்கேஜி படிக்கிறதுக்குள்ள இவங்க சயின்டிஸ்டே ஆயிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளாம் எல்கேஜி தாங்களே என்ன, அந்த பிள்ளை எல்கேஜி தான். அது ஐயோ உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டமா, எல்கேஜிலேருந்தே அவனை என்ன பண்ணோம், அவனை அப்படி நடத்தினாதான். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் சொல்கிறேன் படிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், பணத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆண்டவரே நீர் தேவை என்று சொல்லுகிறதிலே தான் இருக்கிறது. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தால் சத்ருவை சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு நிறைய சத்துருக்கள் ஆயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பயங்கரமான சத்துருக்கள், அதிகமான சத்துருக்களை அவர்கள். சில நேரங்களில் காரணம் இல்லாமல் சத்துருக்கள் வந்தால் என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்றேன் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால எவ்ரி டைம் உனக்கு சத்ருவின் கூட்டம் பெருகும் போதெல்லாம் ஆண்டோட கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. சத்ருவின் கூட்டம் எப்பெல்லாம் தேவ ஜனக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழுப்புகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவ கிருபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இது யார் பார்ப்பாங்க, சத்ரு பார்ப்பான். எகிப்தியர்கள் இதை டெஸ்ட் பண்ணாங்க. எகிப்தியர்கள் இதை அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஐயோ நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க, ஐயோ நாம் இவங்களை எப்படி வேணா நடத்திடலாம், இவங்களை எப்படி வேணா பேசிடலாம், இவங்களை எப்படி வேணா நடத்திடலாம் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்கள இஷ்டத்துக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எகிப்தியர்கள், the Egyptians treated them as slaves, God's people. அவங்களை எப்படி ஒரு ஸ்லேவ் மாதிரி யோசிச்சு பாருங்க. அவங்க தான் அதிகாரம், அவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அதுக்கு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னவாயிற்று, தங்களுடைய தேவனை பார்க்கிலும் அவருடைய தேவன் எப்படி தெரிந்தார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பி என்ன பண்ணணுமா இருந்தது, அந்த நைல் நதி என்னவாய் வந்தது, ரத்தமாய் போகும்படி பாரு, நான் தான் கர்த்தர், என்னுடைய ஓங்கிய புயத்தை பாரு என்று சொல்லி அந்த சத்துருக்களை அடித்து 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 காண்பித்தார். அதுக்கு தான் 10 பிளேக்ஸ் எதுக்கு வந்தது. ஒரு பிளேகும் ஒரு எகிப்தியனுடைய ஒரு தெய்வங்களா இருந்தது. அப்போ பார்வோனுடைய இருதயம் யார் கடினப்படுத்தினது, who hardened the heart of Pharaoh? God hardened. அது சரியா அப்படியே படிச்சா நமக்கு புரியாது. நமக்கு அப்படியே படிச்சா என்னடா இது, அவன் விடுறேன்னும் போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவன் இருதயத்தை என்ன ஆண்டவர் என்னடா ஆண்டவர் அவன் தான் விடுறேன். இவங்களுக்கு கூட எப்படி இருந்திருக்கும், இந்த ஜனங்களுக்கு கூட எப்படி இருந்திருக்கும் பாருங்க, மோசேக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனா அப்படியே விட்டா சில பேருக்கு ஆகாது. சத்ருவை நம் கண்ணு முன்னாடி அடிக்கிறவர். நீ எதை தேவனை அல்லாமல் எதை நீ ரொம்ப பெருசா வைத்திருந்தா அதை முதல்ல அடித்து காமிப்பார். அது இல்லை உனக்கு எஜமான், நான் உனக்கு எஜமான் என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு அது இல்லை உனக்கு எஜமான், சொல்லுங்க அது இல்லை நீங்க எனக்கு எஜமான், சொல்லுங்க நீங்க எனக்கு எஜமான். யூ ஆர் மை மாஸ்டர் லார்ட், யூ ஆர் மை லார்ட். இவங்களுக்கு தெரியாது. 400 வருஷம் கண்கள் கட்டப்பட்டவர்களாய் அவர்களுக்கு என்னவா இருந்தார்கள், ஸ்லேவ்ஸா அப்படியே இருந்து விட்டார்கள். அவர்களுக்கு என்னவா தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய எஜமானர்கள் வணங்குகிறது தான் பெரிதா இருக்கும், அப்படிதானே. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது, பெருசா ஐயோ என்று இவர்களும் அதை நம்ப ஆரம்பித்திருந்தார்கள். அதை விடுவிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒன்றொன்றாக அடித்து அடித்து காண்பித்தார். அதுதான் இந்த வசனத்தில் நமக்கு அடங்கி இருக்கிறது இன்றைக்கு. அப்போ அது 10 வாதைகள் முடிந்த பிறகு அவர்கள் அறிந்து கொண்டார்கள், தேவனை போல ஒரு தேவன் இல்லை. இவரை போல மோசேயோட ஊழியம் பலப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் நினைப்பேன் அங்க ஆண்டவர் அழைத்ததை விட இந்த 10 வாதைகள் தான் அவனுடைய ஊழியத்தை பலப்படுத்தினது. ஆமென். What strengthened Moses' ministry? What strengthened Moses' faith more than being in the ministry? You know what strengthened him? I believe strongly that these 10 plagues strengthened him more. நான் சொல்றேன், வர்ற ஒவ்வொரு பெர்சிக்யூஷனும், வருகிற ஒவ்வொரு போராட்டமும், வருகிற ஒவ்வொரு யுத்தமும் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நம்மளுடைய அழைப்பை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, நம்முடைய அழைப்பை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. 10 வாதைகள். ஐயோ ஐ எம் ஜஸ்ட், இது கூட ஒரு பெரிய வெளிப்பாடு எனக்கு இன்னைக்கு இந்த மார்னிங்.
நம்ம 10 வாதைகள், ஒரு வாதை வரும் பொழுதும் யோசித்து பாருங்களேன். அதை நீங்க படிச்சு பாருங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 8ல நினைக்கிறேன். நீங்க வாசித்து பாருங்க. ஒவ்வொரு எக்ஸோடஸ்னா யாத்திராகமம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோன் இடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. பாருங்க, இது ஊழியம். இதனால என்ன, இது யார் சொல்றாரு? மோசே கிட்ட போய் சொல்றாரு. மோசே கிட்ட போய் சொல்லு, நீ போய் பார்வோன் கிட்ட சொல்லு, என்னை ஆராதிக்காத ஜனங்களே என் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லு. சர்வசாதாரணமா அவர் சொல்லிட்டாரு. ஆனா இது மோசேக்கு எப்படி இருந்திருக்கும் நான் சொல்றேன். பார்வோன் பெரிய 10,000 இல்லை 10,000 அவன் பயங்கரமான கடினமானவன். அவன் இத்தனை 400 வருஷங்கள் பிடித்து வைத்திருக்கிறான். ஆராதிக்காம அவங்களை மாற்றி வைத்திருக்கிறான். ஆனா அவர்களை விடுவிக்கிற ஒரு ஊழியம் வேண்டும் என்று சொன்னால், சிலரை விடுவிக்கிற ஊழியம் வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் நீ ஊழியத்தை பெற்றிருந்தால், கர்த்தரிடத்தில் நீ அழைப்பை பெற்றிருந்தால், கர்த்தரிடத்தில் நீ அபிஷேகம் பெற்றிருந்தால், ஒரு வாதையும் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வாதையும் படிமா. கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் பாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் இது இரண்டாவது முறை. முதல் முறை போய் சொல்லுகிறான். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ளலை. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, இன்னைக்கு வருகிற எல்லா பெயினும் உங்களுக்கு சில நேரங்களில் அது பெயினா தெரியலாம், ஆனால் அது உங்களை தொடாது. ஏன்னா கர்த்தர் உன்னை கோஷான்ல உட்கார வைத்திருக்கிறார். ஆமே. அங்கே என்ன வந்தது? ஆனால் இது மோசையோட ஊழியத்துக்கு எப்படி இருந்தது? வல்லமையாய் இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற ஒரு காரியத்தை இங்கேருந்து பிடித்து கொண்டு போங்க. நான் இதை தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வருகிற வாரங்களிலே நம்ம இதை தியானிக்கலாம். பட் அந்த வெளிப்பாடை நான் உங்களுக்கு சொல்றேன். மோசேக்கு இந்த வாதைகள் வரலன்னா ஒவ்வொரு வாதையும் அவனுடைய ஊழியத்தை பலப்படுத்தி கொண்டிருந்தது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில அனுமதித்து இருந்தா அது உனக்கு பாதையாய் அல்ல, அது உன் ஊழியத்தின் பாதை, அது உன் அழைப்பில வல்லமாய், அது உன்னை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறது. ஒவ்வொரு முறையும் தேவன் அழைத்த பொழுது அவனுக்கு அந்த சீரியஸ்னஸ் அவ்வளவாய் தெரியவில்லை. தேவன் அழைத்தாரே என்று ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவன் அப்படி என்ன பண்ணான், ஆண்டவர் அவனை ரொம்ப பலவந்தம் பண்ணி புஷ் பண்ணி என்ன பண்ணாரு, தள்ளி விட்டாரு. நான் சில நேரத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே சில நேரத்தில் என்ன பலவந்தம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் வேண்டான்னு சொன்னா என்னை விட்டுடாதீங்க. சொல்லுங்களேன், நான் வேண்டான்னு சொன்னா விட்டுடாதீங்க. சிலது எனக்கு வேணும்னு சொன்னா கொடுத்துடாதீங்க. புரியுதா? சிலது எனக்கு வேணும்னா ஜபங்கள் மாறணும். ஜபங்கள் என்ன பண்ணணும், மாறணும். சிலது என்ன பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொன்னா என்ன விட்டுடாதீங்க ஆண்டவரே. மோசே ஆண்டவர் என்ன வேண்டாம் தான் சொன்னான். வேண்டான்னு சொன்னானா இல்லையா? வேண்டான்னு சொன்னவனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, தள்ளுனாரு. இப்போ தெரியாதுடா, ஒவ்வொரு வாதை வரும் பொழுது நான் யார் என்று புரிந்து கொள்வேன். நீ கரங்களை நீட்டும் போது சிவந்த சமுத்திரம் அப்படியே இரண்டாக பிளக்கும் என்று அப்போ சொல்லவில்லை, ஆனா புஷ் பண்ணாரு கர்த்தர். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை புஷ் பண்றாரா? ஆண்டவரே என்னை புஷ் பண்ணுங்க ஆண்டவரே. சில விஷயங்களை, சில மனுஷர்களை, சிலரை வைத்து என்னை புஷ் பண்றீங்க ஆண்டவரே. சில நிலைமைகளை வைத்து என்னை புஷ் பண்றீங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். I thank you Lord because you are pushing me. I thank you Lord for that push. Amen. Hallelujah. Hallelujah. அந்த புஷ் பண்ணும்போது ஆண்டவரே என்னை பார்வோன் கிட்ட புஷ் பண்ணாதீங்க. அவன் சொன்னது என்ன தெரியுமா, என்னை பார்வோன் கிட்ட புஷ் பண்ணாதீங்க. நானும் நீயும் அதான் சொல்லுவோம், என்னை எங்க புஷ் பண்ணாதீங்க ஆண்டவரே. சில பேர் பார்வோனுக்கு பக்கத்திலேயே உட்கார வைத்திருப்பாரு. என்ன சொல்றாரு பாருங்க மோசேக்கு. பார்வோனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அங்கேதான் ஓடி வந்தான். ஐயோ எனக்கு வேண்டான்னு சொல்லி ஓடி வந்தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, வேண்டான்னு சொன்னா கூட ஏய் நீ எனக்கு வேணும்பா, நீ தான் இதுக்கு ரைட்டு சொல்றாரா? என்னை பார்த்து நான் வேண்டான்னு என்னை விட்டுடாதீங்க. சொல்லுங்களேன் இன்னைக்கு, சொல்லுங்களேன் ஆண்டவரே நான் வேண்டான்னு என்னை விட்டுடாதீங்கப்பா. நான் சில நேரத்தில் என் புத்திக்கு எட்டாது ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற
பெரிய காரியங்கள் எனக்கு எட்டாது. நான் வேண்டான்னு சொன்னா கூட என்ன புஷ் பண்ணுங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? உங்கள் கரங்களை உயர்த்தி அப்பா பார்க்கட்டும். நான் வேண்டான்னா கூட என்ன புஷ் பண்ணுங்க. Even if I say no, Lord push me, Lord. Even if I reject, even if I say I don't want, please push me, Lord. Lord please push me. என்ன கொஞ்சம் புஷ் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா அது பார்வோன் என்று சொல்லி நான் பயந்து வேண்டான்னு சொல்றேன். அது பெரிய விஷயம் என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறேன். அது பயமா இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு தைரியத்தை கொடுத்து, நீர் எனக்கு சகாயத்தை கொடுத்து என்னை புஷ் பண்ணுங்க. அதே நேரத்தில் நான் வேணும்னு சொல்றதெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க ஆண்டவரே. ஜபங்கள் 2 விதமா இருக்கிறது. நான் வேணும்னு சொல்றதெல்லாம், எல்லாம் உலகத்தை சொல்லுவாங்க, நான் வேணுன்றதெல்லாம் கிடைத்தாதான் அதுதான் ஜபத்துக்கு ஆன்சர். நான் வேணுன்றதெல்லாம், நான் வேணும்னு கேட்டுட்டா என்ன ஆயிடும்? உனக்கும் எனக்கும் தெரியாது நமக்கு என்ன வேணும் என்று. நாம் கேட்கிற விஷயங்கள் நமக்கு அவ்வளோ சரியா இருக்காது. ஆனா நான் ஜெபித்தேன் ஒரு நாள், ஆண்டவரே நான் வேணும்னு சொல்லி கேட்கறது கூட, ஆண்டவரே நான் வேணும்னு சொல்லிட்டேன்னு நீங்க கொடுக்காதீங்க ஆண்டவரே. நீங்க நினைத்தால் நீங்க கொடுங்க. அப்பா நீங்க அது சரி என்றால் நீங்க எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நேரமும் காலங்களும் உமக்கு தெரியும். யாரை எப்படி தொடரணும் உமக்கு தெரியும், யாரை எப்படி மாற்றணும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நான் இன்னைக்கே என்று நான் சொல்லிவிட்டால் போதாது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக மோசேவை அழைத்தார். அவ்வளோதான். ஆண்டவர் வாதைகளை காட்டும் பொழுதுதான், ஏன் தெரியுமா, நீ இழுக்க வேண்டியது பெரிய வலை. பக்கத்தில் பாட்டு சொல்லுங்க, நீ இழுக்க வேண்டிய வலை பெரிய வலை. ನೀನು ದೊಡ್ಡ ಬಲೆಯನ್ನು ಎಳೆಯಬೇಕು. ಹೇಳಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಿ, ಯು ಆರ್ ಅಬೌಟ್ ಟು ಹ್ಯಾವ್ ಎ ಬಿಗ್ ಕ್ಯಾಚ್. ಇಟ್ಸ್ ಅ ಬಿಗ್ ಕ್ಯಾಚ್. தி என்டையர் இஸ்ரேலைட்ஸ் were a big catchங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? மோசே கேட்டார். மோசே வேண்டான்னு சொன்னான். ஆண்டவர் அவனை என்ன பண்ணியிருக்கலாம்? நீ இல்லைன்னா ஆண்டருக்கு வேற ஆள் கிடைக்க மாட்டாங்களா? நான் இல்லைன்னா வேற ஆள் கிடைக்க மாட்டாங்களா இன்னைக்கு பிரசங்கம் பண்றதுக்கு? என்னை விட ஞானத்திலும் அறிவிலும் தியாலஜி, பயாலஜி, ஜூவாலஜி எல்லாம் படிச்சு பேசுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு செய்த ஜபந்தான், ஆண்டவரே நீங்க பார்வோன் கிட்ட என்ன புஷ் பண்ணும்போது நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. சில காரியங்களை நீங்க அனுமதிக்கும் போது நான் உள்ள கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரே. சில காரியங்கள் ஆண்டவரே நான் விரும்புகிறபடி நடக்கலன்னு நான் உடனே என்ன பண்ண மாட்டேன், நான் அதுக்கு அப்படியே கை எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் கை வைத்து கொண்டு தான் இருப்பேன் ஆண்டவரே. நீர் என்ன நடத்துங்க ஆண்டவரே. என்னை கொஞ்சம் புஷ் பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு அந்த புஷ் தேவை ஆண்டவரே. அப்பா எனக்கு அந்த புஷ் தேவை ஆண்டவரே. ஐ நீட் தட் புஷ். பரவாயில்ல, நான் வேண்டாம் ஓடினா கூட ஆண்டவர் சில நேரங்களை ஏன் வேண்டும் என்று பிடிக்கிறார் தெரியுமா? அவருக்கு தெரியும் நீ மோசே. ஆண்டவருக்கு தெரியும் நீ மோசே. அதனால ஆண்டவர் என்ன செய்வார்? he will not just allow you to இன்னைக்குல இருந்து ஒரு ஜெபம். Lord, even if you are pushing me to Pharaoh is a terrible person. Lord, you are asking me to go and face him. Only if you face Pharaoh, you will enter into a real battleground and you will see God fighting your battles. You will see God fighting your battles. Don't shy away from Pharaoh. Pakatla person, don't shy away from Pharaoh. ಪಾರೋನಿನಿಂದ ಹೆದರಿ ಓಡಬೇಡ. பாரோனினிந்த எதிரி ஓடಬೇಡ. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தால் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தேவன் பிரசங்கத்தின் மூலமாய் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதுதான் அவர் நம்ம வாழ்க்கையில் பர்சனலாகவும் கொடுக்கிறாரு. நடக்கிற உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கும் பிரசங்கத்தின் வழியாய் அவர் பேசுகிறதே பிரசங்கத்தில் பேசுகிறாருங்க. அவருடைய வார்த்தை கொண்டு பேசுகிறார். அவர் வார்த்தையில் எல்லா பொக்கிஷமும் இருக்கிறது. அதுதான் சொல்ல ஒகட்டன்னு பிடிசಬೇಕು. அது என்ன ஆகணும்? அப்படி பிட்டு கொடுக்கும்போது தான் தெரியும். நான் சொல்றேன், பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஹஸ் காட் சச் பவர். தட்ஸ் வை we have to allow the Lord to push us to Pharaoh. நான் சொல்றேன், ஒரே எவ்வளோ நீங்க படிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த புஷ்ஷை எப்படி பண்ணார் ஆண்டவர்னு பார்க்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது எப்படி புஷ் பண்றார் பாருங்க ஆண்டவர்.
இவன் என்ன சொல்கிறான், என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, நான் திக்குவாய் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன், நான் இதில் போக மாட்டேன் ஆண்டவரே என்று பல கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் பல காரியங்களே அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு ஒரு முறையும் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, புஷ் பண்ணுறாரு. இன்னைக்கு யாருக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை புஷ் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வியாதியா இதிலும் கர்த்தரோட புஷ் என்று மாத்திரம் நினைச்சுக்கோ. இதிலிருந்து நீ வெளியில வந்துட்டீன்னா உன்னை போல பலசாலி இல்லை, நீ மோசேயை போல கோலுடையவன். ஆமென், ஹல்லேலூயா. மோசேயை போல சொல்லுங்களேன், மோசேயை போல. ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஏய் கோலை கீழே போடுப்பா, எடுப்பா. ஏன்னா இது அழைப்பு, இருக்கிறவன் கையில் இருக்கிற கோல் வித்தியாசமானது. That is why we need sometimes we need the Lord to push us. வேண்டாம் நினைத்தால் கூட என்ன புஷ் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஈவன் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நமக்கு பிக் பிக்சர் தெரியாது. நமக்கு என்ன தெரியாது, பிக் பிக்சர் நம்ம எப்படி பார்க்கணும், இந்த பின் ஹோல்ல பார்த்துட்டு பயப்படுறோம். பின் ஹோல்ல பார்த்தீங்கன்னா சின்ன மூஞ்சி கூட எப்படி தெரியும், முதல்லலாம் அந்த இதில் காமிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு. அப்போது அதில் என்ன இருக்கும், அந்த அது மேலே ஒரு துணி போட்டுட்டு இங்கே என்ன பண்ண சொல்லுவான், அப்போது அந்த அதில் பார்ப்பாங்க, அதில் போட்டு ஏதோ டக்கு 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 டக்குன்னு காட்டுவாங்க. அதில் வேற அந்த ஆள் பேசுறது வேற நல்லா இருக்கும். அப்படி என்ன பண்ணுவாங்க எல்லாரும் போய் அதில் பயாஸ்கோப், அப்போது அதில் பார்த்தா என்ன தெரியும், பெருசாக தெரியும். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், பார்வோன்னு இப்போ பிசாசு எப்படி காட்டுனுக்குறான் பயாஸ்கோப்பில். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்க சொல்கிறாரு, தவுடு புடியாக்குவேன்னு சொல்கிறாரு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மோசேக்கு எதில் பார்த்துக்கிறான், எதில் பார்த்த, பார்வோனே எதில் பார்க்காத, பயாஸ்கோப்பில் பார்க்காத, பார்வோனே எதில் பார்க்காத, பார்வோனே பிசாசு. ஆனால் அழைப்பை எப்படி பாரு, அழைப்பை எதில் பாரு. மோசேக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டிருந்தார் தெரியுமா, கோலை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு, என்ன சொல்றாரு, பார்வோன் இல்லடா, உன் கையில நான் கொடுத்திருக்கிறது பெருசு. ஹல்லேலூயா. உன் கையில இருக்கிறது பார். இன்னைக்கு சொல்லுங்க, உன் அபிஷேகத்தை பார், உன் அழைப்பை பார். நீ பார்வோனை நீ பார்க்காத, ஆண்டவரே என்னை புஷ் பண்ணு, அப்போ தைரியமாய் சொல்ல முடியும், பார்வோன் கிட்ட அனுப்புங்க ஆண்டவரே, ஒரு கை பார்வோனை நான் பார்த்துடுறேன், ஒரு கை நான் ஒரு கை பார்வோனை பார்க்கிறவர்கள் இங்க இருக்கிறீங்களா, இந்த ஊழியத்தை தேவன் வல்லமையாய் மாற்றுவார். பார்வோனை ஒரு கை பார்க்கிறவங்க, ಒಂದು ಕೈ ನೋಡ್ಬಿಡೋಣ ಯಾರನ್ನ, ಒಂದು ಕೈ ಯಾರು ನೋಡ್ಬೇಕೀಗ, பார்வோனை ನೋಡಬೇಕು. அப்போ ஆண்டவரே என் ஜபம் சில நேரங்களில் சில ஜபங்களை கேளுங்க, சில ஜபங்களை கேட்காதீங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அப்படி தைரியம் இருக்கு இன்னைக்கு? ஏன்னா நாம் நினைக்கிறோம் நாம் செய்கிறதெல்லாம் ரைட்டான ஜபம், நாம் செய்கிறதெல்லாம் ரைட்டான ஜபம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், சிலதெல்லாம் நான் காண்பிக்கிறபடி நீ போற மகளே, நான் காண்பிப்பேன் வா. பார்வோன் எவ்வளோ, பார்வோன் பெருசா மோசே பெருசா? இப்போ சொல்லுங்க, யார் பெரியவங்க, யாரு? ஆனால் பயோஸ்கோப்பில் பார்க்கும்போது யார் பெருசா தெரிஞ்சது? நம்ம ஜபம் இல்லாமல் பார்க்கும்போது அது பிசாசு பெருசா தெரியும். நாம் பயந்து பார்த்தா அது பெருசா, அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படி நமக்கு காட்டும். நான் சொல்றேன், உன் பிள்ளைகளும் சரி, உன் சந்ததிக்கும் சரி, இன்னைக்கு நீ பார்க்க வேண்டியது உன் அழைப்பை. உனக்கு கர்த்தர் அழைப்பை கொடுத்திருக்கிறாரா, உன் பிள்ளைகளை இது தொடரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அது பாருங்க, இன்னைக்கு பயாஸ்கோப்ல உங்க பயாஸ்கோப்பை கொஞ்சம் மாற்றுங்க, அதுல இருக்கிற பிலிமை கொஞ்சம் மாற்றுங்க. ஆமென்.